ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, கவலை மீனும் சங்கரா மீன் தான். கவலை மீன் வந்து குழம்பு வச்சுட்டு சங்கரா மீன் வந்து வறுத்தரலான்னு சொல்லிட்டு தான் சரி இவரை போய் காலையிலேயே போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்களும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்களே க்ளீன் பண்ணாங்க. ஆனால் சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க க்ளீன் பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. அவ்வளோ ஒரு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சரி இந்த சைடு நம்மளும் வந்து சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒலை வச்சுட்டு அரிசியும் கழுவி போட்டுட்டேன். சரி போட்ட பிறகு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்கள அப்பப்போ போயிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அது குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். குழம்பு நம்மளுக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வானல் வச்சுட்டு எண்ணெய், கடுகு இதெல்லாம் போட்டு பூண்டுலாம் வந்து நசுக்கி தான் வச்சுருந்தேன் நான். பூண்டு நசுக்கி வச்சுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ்ஷாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண பிறகு தக்காளி கொஞ்சம் அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன். இந்த பாருங்கள் பசங்க வந்து எப்படி விளையாண்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அதே தான் விளையாண்டுட்ருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்தாவே இந்த சொப்பு ஜாமான் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் என்ன காரு, பைக்கு அந்த சின்ன சின்ன அது பிடிக்காது. இந்த மாதிரி சொப்பு ஜாமான் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதை தான் வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி அந்த கேப் அப்புறம் நானும் வந்து அந்த ஃப்ரை பண்ணுற ஃபிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, மசாலாலாம் போட்டு கொஞ்சம் மேக்னேட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த டைமில் ஒரு குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே அப்புறம் மீனும் போட்டுட்டு நல்லா குழம்பும் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பும் செம்ம ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மதியம் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக பார்க் கூப்பிட்டு போனேன் பசங்களை. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.